சற்று முன் பதவி விலகினார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிந்துவிட்டது. அந்த வகையில் ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார். இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபி அதிகாரி ஆவார். ரவி ஆகஸ்ட் 1, 2019 முதல் 9 செப்டம்பர் 2021 வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும், மேகாலயா ஆளுநராக 18 டிசம்பர் 2019 முதல் ஜனவரி 26, 2020 வரையிலும் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அவர் 1976இல் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார். அங்கு அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றினார். அதன் பிறகு பாஜக ஆட்சியில் ஆளுநரான இவர் 2021 செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு ஆளுநராக இருக்கிறார். மேலும் தற்போது ஆளுநராக உள்ள ரவி பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். உதாரணமாக ஏப்ரல் 2022இல் உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி பேரழிவாளனின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கியது. அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அழிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது. மேலும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமொழிவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது. குறிப்பாக ஜனவரி 2023இல் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டார். ரவியின் கருத்திற்கு திமுக, எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அதன் பிறகு ஆளுநர் தனது கருத்திலிருந்து பின்வாங்கி கொண்டார். அதேபோல் ஜனவரி 9, 2023 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது ரவி தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உரையில் இருந்த முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு பேசினார். பெண்கள் அதிகாரம், மத சார்பின்மை, சுயமரியாதை, கருணை மற்றும் அம்பேத்கர் மற்றும் பெரியார் உள்ளிட்ட திராவிட தலைவர்கள் பற்றிய பகுதிகள் போன்ற சொற்களை தவிர்த்து விட்டார். அரசு மூலம் தயாரிக்கப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி. அதை அவர் மீறிய நிலையில் அவரின் பேச்சை முதலமைச்சர் ஸ்டாலின் சபாநாயகர் மூலம் நீக்கினார். மேலும் சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக வேந்தர் உள்ளிட்ட மசோதாக்களை இவர் ஏற்காமல் இருந்ததை கண்டித்து உச்சநீதிமன்றமே அந்த மசோதாக்களை நிறைவேற்றியது கவனம் பெற்றது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ரவியின் பதவிக்காலம் முடிந்துள்ளதால் புதிய ஆளுநர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே டெல்லியில் புதிய ஆளுநர் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் கடந்த வருடம் ஜூலை மாதம் அவரின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இந்த நிலையில் அவரை ஆளுநராக நீடிக்க வைக்கலாமா, மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா என்ற விவாதமும் எழுந்தது. இதற்கிடையேதான் டெல்லியில் புதிய ஆளுநர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் தமிழ்நாட்டிற்கு அவர் அனுப்பப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் டெல்லி தரப்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது ஆளுநர் ரவி ராஜினாமா செய்ய உள்ளார் என்றும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வர உள்ளதாகவும் விரைவில் புதிய ஆளுநரை அவரே அதிரடியாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.